இதென்னடா உடன்பிறப்புகளுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். திமுக சார்பில ஓரணியல் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை நடத்துனாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக சார்பில தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் நடத்துனாங்க. நம்ம உடன்பிறப்புகள் எல்லாருமே மக்களை சந்திக்கிறதுலயும், அவங்க கிட்ட குறைகளை கேட்கறதையும், அதை சரி பண்றதுலயும் கான்சென்ட்ரேட்டடா இருந்தாங்களோ இல்லையோ, ஆனா மொத்தமா ஏடிஎம்கேவை எப்படியாவது அடிச்சு பேசினா போதும், அவங்கள எப்படியாவது காலி பண்ணா போதும், அவங்கள எப்படியாவது டேமேஜ் பண்ணா போதும்னு என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ பண்ணாங்க. பட் ஆக்சுவலி என்னாச்சு தெரியுமா? என்னவா என்னவா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலா இந்த தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் அப்படிங்கிற இந்த பிரச்சாரம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. எல்லா ஊர் மக்களையும் மீட் பண்ணும். இவங்க 200 ரூபாய்க்காக வந்தவங்க கிடையாது, பிரியாணிக்காக வந்தவங்க கிடையாது, எதையாவது எதிர்பார்த்து வந்தவங்க கிடையாது. மக்கள் எல்லாருமே தமிழகத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை நம்பி வந்த கூட்டம் தான் இது எல்லாமேன்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு பதிவெல்லாம் தங்களோட எக்ஸ்தலத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி தான் உடன்பிறப்புகளும் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா அங்க ஒரு ட்விஸ்ட். அது என்ன அப்படின்னா, இந்த ஓரணியல் தமிழ்நாடு பரப்புரையில நம்மளுடைய உடன்பிறப்புகள் எல்லாருமே மக்களோட வீடுகளுக்கு போயிட்டு, நீங்க ஃப்ரீ பஸ்ல போறீங்களா, உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குதா, இந்த விஷயம் நடக்குதா, அப்போ உடனே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வீட்டு முன்னாடி உங்க போன் நம்பரை சொல்லுங்க, அந்த போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருதா, அந்த ஓடிபியை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க திமுக உறுப்பினர் ஆயிடுவீங்க அப்படின்ற விஷயத்தை தான் கையாண்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ அது என்ன ப்ராப்ளம்ல போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, ஓடிபி நாங்க சொன்னோம்னா உடனே எங்களை உறுப்பினர் லிஸ்ட்ல சேர்த்துடுறாங்க. அது எப்படி சேர்க்கலாம்? அது மட்டும் இல்லாம இந்த ஓடிபி சொல்றதுனால தகவல் திருட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே புகார் கொடுத்திருக்காங்க. அதனால இப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த ஓடிபி முறைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. அச்சோ, நிறைய வீடியோலாம் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம உடன்பிறப்புகள் எல்லாம் கேள்வியை கேட்டு பச்சைக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி, இந்த பக்கம் ஓடிபியை கேட்டு 1 கோடிக்கும் மேல உறுப்பினர்களை சேர்த்தோன்னு இவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு ஓடிபில இப்படி ஆப்பு வச்சுட்டாங்களேன்றத பாக்குறப்போ லைட்டா மனசுக்கு ஜாலியா தான் இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னுமா நீங்க இந்த டெக்னிக்கை மாத்திக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பொதுவாவே நம்ம திமுக, அதாவது திராவிடம் மாடல் அரசு, எதிர்கட்சியில இருக்க யாரையாவது ஒருத்தவங்களை பத்தி பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க டைரக்டாலாம் பேச மாட்டாங்க. அந்த கட்சியில இருந்து யாராவது ஒருத்தவங்களை தத்தெடுத்து இங்க கூட்டிட்டு ஊப்பியா மாத்தி அவங்க கட்சியை பத்தி அவங்க வாயாலே அடிக்க வைப்பாங்கன்றதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக். இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தாவேகா கட்சியில இருந்து கூட்டிட்டு வந்த நம்ம அக்கா வைஷ்ணவி அவர்கள் தாவேகால இருந்து கூட ஒருத்தவங்க தான். ஆனா அதிமுக கட்சியில இருந்து பல அமைச்சர்களை தத்தெடுத்து கூட்டிட்டு பல விஷயங்களை பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ மறுபடியும் இந்த லிஸ்ட்ல இன்னொருத்தர் சேர்ந்திருக்காரு. அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளரான திரு அன்வர் ராஜா அவர்கள் இப்போ திமுகவுல இணைஞ்சிருக்காரு. அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு, இதுக்கு மேல நான் இந்த கட்சியில இருக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. தலைவர், தமிழ் இனத்தினுடைய தலைவர், மானமுள்ள சமுதாயமாக இந்த தமிழ் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர், நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். உடனே அதிமுக சார்பில் அவரை அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்துமே நீக்கப்படுறாரு. நீக்கிட்டாங்கன்னு தகவல் வெளிவந்த கொஞ்ச நேரத்திலேயே அன்பராஜா அவர்கள் திமுகவில் இணைய போறாரோ, ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் தாங்க இருந்தது. டக்குன்னு பார்த்தா அவர் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். அதே போல எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி, அந்த கட்சியை அழிப்பதுதான் அவருடைய நோக்கம். இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியில் அந்த அஜெண்டா தான் இப்போது அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இப்போ வழக்கம் போல என்ன பண்ண போறீங்க? இவரு திமுகவில் சேர்ந்துட்டாரு. இவருக்கு ஏதாவது பதவி கொடுப்பீங்களா, இல்ல வேற மாதிரியான ஏதாவது கட்சி விஷயங்களை செய்வீங்களான்னு கேட்டா கிடையாது. இவரை மொத்தமா அதிமுகவை எப்படியெல்லாம் அடிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் சொல்லி வழக்கம் போல அவங்கள டேமேஜ் பண்ணலான்னு இவரையும் ஒரு டூலா தான் யூஸ் பண்ண போறீங்கன்னு மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே திமுக காரவங்களுக்கு மட்டும் இப்படியெல்லாம் பேசுறதுக்கு எப்படி ஆள் கிடைக்கிறாங்கன்னு லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இருங்க, அதுக்கு முன்னாடி நாட்டுல என்னென்ன
விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல சொல்றேன். கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்ப சுகாதார நிலையத்துல 4 தடுப்பூசிகள் போடப்பட்ட ஒரு பச்சிளம் குழந்தை மர்மமான முறையில உயிரிழந்து போறாங்க. அதாவது 4வது தடுப்பூசி போட்ட ஒரு சில தினங்கள்லயே கழுத்து, கை, காலெல்லாம் வீக்கம் ஏற்பட்டு உயிரிழந்து போறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான போலீஸ் விசாரணை போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திருவள்ளூர்ல ஒரு 7, 8 நாட்களுக்கு முன்னாடி ஒரு 4 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனா உடன்பிறப்புகள் யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவங்க தான் அத பத்தி பேசுறதுக்கே ரெடியா இல்லல. இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளி யாருன்றத நம்ம காவல்துறையினர் கண்டுபிடிக்கவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு போட்டோவ மட்டும் வெளியிட்டு இந்த ஆளை எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு வந்து தகவல் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்குன்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50 கேஸ் பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியெல்லாம் இருக்கே, இந்த சட்ட ஒழுங்கு என்னைக்கு தான் சரியாகும், நமக்கு ஒரு விடியல் வராதான்னு மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ திரு KS அழகிரி அவர்கள் ஒரு விஷயம் பேசுறாரு. அது என்னன்றதை கேளுங்களேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாகவே இருக்கிறது. நீங்கள் 8 கோடி மக்கள் வசிக்கிற இடத்துல தவறுகள் நடக்க தான் செய்யும். நீங்கள் வந்து ராமராஜ்யத்திலேயே தவறு நடந்தது. ராமராஜ்யம்தான் ராஜ்யங்கள்லேயே ரொம்ப நல்ல ராஜ்யம்னு சொன்னாங்க. அதுலேயே தவறு நடந்திருக்கு. எனவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக குற்றங்கள் இருக்கலாம். அதை அரசாங்கம் நியாயப்படுத்தவில்லை. அவர்கள் மீது கடுமையான வழக்கு போடுகிறார்கள். அதை வந்து கண்டிக்கிறாங்க. சட்ட ஒழுங்கெல்லாம் சரியா இருக்கு. 8 கோடி மக்கள் இருக்க இடத்துல ஒரு சில தப்புகள் நடக்கதான் செய்யும். அந்த ஒரு சில தப்புகள் இவ்வளவு மோசமான தப்புகளா? இதெல்லாம் உங்க வீட்ல நடந்தா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாரோட கேள்வியா இருக்கும். சாதாரண பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு கிராமத்துல நடக்குது அப்படின்னா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? எல்லா மக்கள் இருக்க இடத்துல இந்த மாதிரி தப்புகள் நடக்கதான் செய்யும். அப்போ என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா? அப்ப சட்டம், காவல்துறை, இந்த அரசாங்கம் நீங்கெல்லாம் வந்து மக்களுக்கு என்னதான் பண்ணுவீங்கன்ற கேள்விதான் இப்போ எல்லாருக்கும் எழுந்திருக்கு. சமீபத்துல கருணாநிதி அவர்களின் மூத்த மகனான திரு மு.க. முத்து அவர்கள் உடல்நலக் குறைவால காலமாயிட்டாரு. அவருக்கு என் சார்பாகவும் தேச தமிழா பேசு டீம் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், வைகோ அவர்கள்னு ஆரம்பிச்சு பல அரசியல் கட்சி தலைவர்களும் நிறைய திரை பிரபலங்களும் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்களும் முதல்வரை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருந்தாரு. எல்லாமே சுமூகமா போகுது, எல்லா கட்சியும் ஒரு ட்ராக்ல போறாங்கன்னு பார்த்தா அண்ணன் சீமான் அவர்களுக்கு மட்டும் எங்க இருந்து தான் பிரச்சனை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் அப்புறமா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் பேசின ஒரு காணொலியை பாருங்களேன். தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. காமராஜருடைய மறைவுக்கு அண்ணா அவர்கள் ரொம்ப அழுதாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. ஆனா இதுக்கு சமூக வலைதளங்கள்ல அண்ணா அவர்கள் இறந்து 6 வருஷம் கழிச்சுதான் காமராஜரே இறந்தாரு, அவருடைய இறப்புல எப்படி இவர் அழுதிருக்க முடியும், வரலாறே தெரியாம பேசுறீங்களேன்னு சொல்லி இப்போ அவரை வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்காக நாங்க கேஸ் எல்லாம் போடுவோம், நீங்க வந்து இந்த உணர்வுகளை புண்படுத்துறீங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம் நிறைய மக்கள் கொந்தளிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் ஃபேஸ் பண்ண போறாருன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுருவோம். இப்போதான் ஆக்சுவலா நம்ம விஷயத்துக்குள்ளேயே வரோம். யாரை பத்தி பேச போறோம்னா இந்த ஊடகங்கள், அதாவது மீடியாவை பத்தி தான். மு.க. முத்து அவர்களுடைய மறைவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், MP கனிமொழி அவர்கள்னு நிறைய பேர் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தினாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால இது நடக்கிறது சாதாரணமான விஷயம் தான். ஆனா இந்த மீடியாக்கள் எதுக்கு இவ்வளவு தூரம் திமுகவுக்கு கைகூலியா வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறது தான் புரியவே மாட்டேங்குது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 2 நாளா நம்மளும் வந்து சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், சேனல் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். வர நியூஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, கண்ணீர் மல்க நின்ன மு.க. ஸ்டாலின் அவர்கள், அண்ணன் இறந்த துக்கத்தை தாங்க முடியாமல் நின்ற கனிமொழி அவர்கள், துக்கம் தொண்டையை அடைக்க பிரிவை தாங்க முடியாமல் திகைத்து நின்ற துர்கா ஸ்டாலின் அவர்கள்னு எந்த அளவுக்கு பில்டப் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணீர் மல்க நின்னு, ஆனா அங்க வீடியோல பார்த்தா அங்க எந்த கண்ணீருமே இல்ல, ஃபீலிங்ஸே இல்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க, வராங்க, போறாங்க. இதுல இன்னொரு சூப்பர் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, MP கனிமொழி அவர்கள் வந்த கொஞ்ச நேரத்திலே கிளம்பிடுறாங்க. எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து உடனே கிளம்பிடுறாங்க. ஆனா ஏதோ ரொம்ப நேரம் அவங்க அங்க இருந்த மாதிரியும் அங்க எல்லா வேலையும் அவங்க பார்த்த மாதிரியும் இந்த மீடியாஸ் பண்ற ப்ரொபகண்டா, சாரி
ஃபேக் ப்ரோபகண்டா இருக்குல்ல, எதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த கேஸ்ல மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே ரித்தன்யாவோட டெத் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் எந்த அளவுக்கு சீப்பா பிஹேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மீடியா ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போச்சு அப்படின்னா, ரித்தன்யாவுடைய பழைய போட்டோஸா இருக்கட்டும், அவங்க வீடா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டம் அதிகபட்சமா போய் தன்னுடைய மகளை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் கண்ணீர்ல இருக்காங்க, அவங்களோட சகோதரனும் வந்து துக்கத்துல இருக்காங்க. ஆனா அவங்களையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அதுல எப்படியெல்லாம் டிஆர்பி ஏத்தலாம் அப்படின்னு மொத்தமா மீடியாஸ் யோசிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த மீடியாஸ் மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சரி, டிஆர்பிக்காக நீங்க இந்த வேலைகள் செய்றீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு மட்டும் இவ்வளவு தூரம் சொம்பு தூக்குறதுக்கான காரணம் என்ன? உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. திமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு அதை வந்து பாசிட்டிவா மக்களுக்கு காட்ட முடியுமோ, இதை விட சூப்பர் கட்சியே இல்லைன்னு மக்களை எப்படியெல்லாம் நம்ப வைக்க முடியுமோ அதுக்கான ஃபுல் எஃபர்ட்ஸை உடன்பிறப்புகள் போடுறாங்களோ இல்லையோ மீடியாஸ் எல்லாரும் நல்லாவே போடுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய திராவிட மாடல் அரசுல ஒரு கட்சி அடிக்கணும்னா அவங்க ஆளை வச்சுதான் அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வகையில அன்வர் ராஜா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல வழக்கம் போல ஒரு பழைய டயலாக தான் திரும்ப சொல்லியிருக்காரு. அமித்ஷா அவர்கள் பேசின எந்த இடத்துலையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர்னு குறிப்பிடவே இல்லை. இதுலயே எந்த அளவுக்கு பாஜக வந்து ஆட்சியை பிடிக்க பிளான் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியலையா, இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய டயலாக் எல்லாம் சொல்லியிருந்தாரு. இதுக்கு பதில் தர விதமா எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. திடீர்னு ஸ்டாலின் எந்திரிச்சு பேசுறாரு, என்னை பார்த்து, என்னங்க நீங்க போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க தான் ஒட்டும் உள்ள உறவு இல்லைன்னு சொன்னீங்க, 2031 வரைக்கும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்கிறாரு. எனக்கு ஷேக் ஆகி போச்சு. இது என்ன முதலமைச்சர் இப்படி கேட்கிறாரு? நான் எந்திரிச்சு சொன்னேன், இது எங்க கட்சிங்க, இது அதிமுக எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்க விருப்பம், நீ எங்க பயப்படுறீங்க, நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொன்னதே அப்படியே அமர்ந்துக்கிட்டார். ஓகே, இவர் சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்கள் தமிழக பாஜக மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டாங்க, அப்ப வந்து பாஜகவை பிரிச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை அவரை ட்ரிகர் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா அவரு ரொம்ப பொறுமையா ரொம்ப யதார்த்தமா ஒரு பதில சொல்லிட்டு கடைசியில மக்கள் மனசுல இருந்த கேள்வியெல்லாம் சேர்த்து வச்சு அவரு கேட்டிருக்காரு. நீங்கள் ப்ரெஸ்ஸில் எது கேட்பீங்கன்னு நல்லா தெரியும். அதனா திமுககாரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. நான் காலையிலே தொலைபேசியில் அண்ணன் நீ பேசினேன், இதில் உள்நோக்கமோ எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக ஆட்சி அமையும். அது எந்த ஆட்சி அமையுங்கிறத நீங்கள் ஒன்று செய்யுங்களேன். நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் நீங்கள் யாருமே நான் எத்தனை தடவை சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஒருத்தரும் கேட்கவே மாட்டேங்கிற. என்ன எல்லாரும் எங்கள் பக்கமே திரும்பிடுறீங்கன்னா, யார் முதலமைச்சர் சொல்லி கேட்கீங்களா இல்லை நீங்களா கேட்குறீங்களா? எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. என்னென்னா, கூட்டணி ஆட்சியாக என்ன இதில் உங்களுக்கு வரப்போகுது, எங்களுக்கு திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டணும், அவ்வளோதான். கரெக்ட் தானே? ஆரம்பத்துல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதிமுக பாஜக கூட்டணி பத்தி நிர்வாகிகளே யாரும் பேசாதீங்கன்னு அந்த கட்சி சார்பில் அறிவிச்சுட்டாங்க. அவங்க இந்த தேர்தல் பிரச்சார வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் எப்ப பாரு சும்மா இந்த கூட்டணியை மட்டும் இழுத்துக்கிட்டே இருக்கீங்க? திமுக கூட்டணியே கிடையாதா? நீங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசவே மாட்டீங்களா? இல்ல அங்க பிரச்சனைகளே கிடையாதா? அவங்க தான் வந்து எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும், எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு ஒவ்வொரு கட்சிகளும் நிக்கிறாங்க. அதெல்லாம் ஏன் நியூஸாவே வர மாட்டேங்குது? இதுவுமே இந்த மீடியாக்கள் எல்லாமே ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். சோ மொத்தமா இந்த மீடியாக்களுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில நாடாளுமன்றத்துல இன்னைக்கு மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்தொடர்ல பெஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், மணிப்பூர் கலவரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அங்க என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவரும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமா 23ஆம் தேதி பிரிட்டனுக்கும் 25ஆம் தேதி மாலத்தீவுக்கும் போக போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாலத்தீவுல நடக்க போற சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினரா கலந்துக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. குரு ராகு இல்லாம ஒருத்தனால இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்ப என்னன்னா, ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, போட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம்
அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகுறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ, வடக்கு தெருக்கூத்தில் வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.